had emotional. கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வரும்பொழுது எமோஷனலாக எனக்கு இருந்த அட்டாக் என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பன் எனக்கு ஒரு நல்ல தகப்பன், கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல தகப்பன். ஆனால் அவருக்கு என்னமோ எங்களை பிடிக்கல. என்னையும் என் அம்மாவையும் என் தங்கையும் விட்டுட்டு போயிட்டார். முடிவு பரிந்து இப்போவும் என்னோட அப்பாவை தான் எனக்கு ஃபேவரட். இப்போ எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு எங்களை பிடிக்கலையோ இல்லை என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டார். ஆமென். அப்படி போயிட்டு அப்புறமா நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவராக இருக்க போகிறேன். என் அம்மாவையும் என் தங்கையும் படிக்க வைக்கணும், என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். எல்லாரும் என்னை பரிதாபமான ஒரு குடும்பமாக பார்ப்பாங்க. பாவம் இந்த குடும்பம், பாவம் பிரின்சி, பாவம் பிரீத்தி, இப்படி சொல்லுவாங்க. அப்பா இல்லாத போயிடுச்சு இந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவம் எனக்கு பிடிக்கல. வாழ்ந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி வாழ்ந்து சம்பாதித்து மனுஷர்களுக்கு முன்னாடி நிக்கணும்னு நினைச்ச என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆமென். நான் பாண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா நானும் ஊழியத்துக்கு போயிட்டா? என்ன லட்சக்கணக்கில் எங்கள் அம்மா செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. லட்சங்களை என் மேலே ஒரு பெண் மேலே செலவிட்டாங்க என் அம்மா. எந்த நம்பிக்கையில் தெரியுமா? நான் என் தங்கச்சியை பார்த்துப்பேன், நான் கடைசியில் அவங்கள பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில். இவ்வளோ லட்சங்களை வாங்கி படிச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன், படிச்சுட்டு வேலை செஞ்ச 2-3 வருஷத்தில் சொல்கிறேன், இல்லை நான் ஊழியத்துக்கு போகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு அடி குடும்பத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்கள் அம்மா ஸ்தம்பித்து போயிட்டாங்க. எமோஷ்னலாக அழுவேங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய ஹாஸ்டலில் அழுவேன். ஏசப்பா உங்கள் ஊழியத்துக்கு நான் வந்துடுறேன்ப்பா, ஆனால் என் அம்மாவை என் தங்கச்சி யார் பார்த்துப்பா? எங்கள் அப்பா இப்படி தான் எங்களை விட்டுட்டு போனார், இப்போ நான் போனால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஆண்டவர் அழைச்சா என்னை பார்த்து என்னுடைய சொந்த காலத்தில் ஒருத்தர் கேட்டார், நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது, ஆண்டவர் அழைச்சா அப்படியே போயிடுவியா? உன் அம்மா யார் பார்த்துப்பா, உன் தங்கச்சி யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டார். அழுதேன். ஆனால் அழுதனே தவிர ஆண்டவரே ஊழியத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லி நான் பின்வாங்க போல. கர்த்தருக்காக அந்த ஊழியத்தில் உறுதியாக நின்றேன். எங்கள் திருமணம் ஆனது. எங்கள் திருமணம் எப்போ ஆச்சோ கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு ஊழியக்காரன் எங்களுடைய குடும்பத்துக்கு வந்த உடனே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் போய் சம்பாதிச்சு என் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் நீ என் ஊழியத்தை செய்யன்னு சொல்லி கர்த்தர் என் தங்கச்சியை அயர்லாந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அவரே படிக்க வைத்தார். ஹல்லேலூயா. அவரே படிக்க வைத்தார். அவர் படிக்க வச்சது மட்டும் இல்லை, படித்து முடித்த உடனே ஆப்பிள் அப்படின்னு சொல்கிற உலகத்தில் பெரிய கம்பெனிகளான ஒரு கம்பெனியில் அவளுக்கு வேலையை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் தகப்பனை குறித்து, எனக்கு அப்பா இல்லை, என் புருஷன் எனக்கு சரியாக எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறது இல்லை, எங்கள் பிள்ளைகளை யார் வளர்ப்பா, எங்கள் பிள்ளைகள் என்ன எதிர்காலம் ஆகுமோன்னு பயப்படுறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் கையை பிடிச்சு கொண்டு போய் கர்த்தருடைய கைகளில் விட்டுருங்க பாருங்க. கர்த்தர் அவர்கள் கையை பிடித்தாரானால் அவர்களை எட்டாத உயரங்களுக்கு கொண்டு போய் விடுவார். ஆமென். எந்த குடும்பத்துக்குள்ள நாங்கள் ஒரு பாவமான குடும்பம்